இந்த அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. இந்த அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே, அள்ளும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அள்ளும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. பெற்ற தாயும் உருவாக்கினவர் உண்மையாக அவர்தான். மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவும் மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவும் மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தமே, அள்ளும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. எந்த அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை ஹல்லேலூயா. எந்த அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்து உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை நமக்காய் ஜீவனை தந்தது, ரட்சித்தது ஆமென், எல்லாம் அவர்தான். தந்த தெய்வமே நீ. ஆனந்தமே, அள்ளும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தமே, அள்ளும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாதி போவி யாரையும் நம்பிடேன். உயிருள்ளதை நீ. உம்மை அல்லாதி போவி யாரையும் நம்பிடேன். உயிருள்ளதை நீ. ஆனந்தம் ஆனந்தமே, அள்ளும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, ஆமென். உம்மோடு வாழுகிற வாழ்க்கை ஹல்லேலூயா. இயேசுவே என்ற நாருயிரே, இயேசுவே என்ற நாருயிரே, இயேசுவே என்ற நாருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே பரிசுத்த ஜீவியமே. இந்த
ஆமென். பரிசுத்த ஜீவியமே ஆனந்தமே அள்ளும் பகலில் பாடிடுவே ஆனந்தமே அள்ளும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே இந்த நாளுயிரே இயேசுவே இந்த நாளுயிரே ஹல்லேலூயா இயேசுவே இந்த நாளுயிரே இயேசுவே இந்த நாளுயிரே பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியோ எல்லாம் வீணானதாமே பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் நல்லவோ பரலோகத்தின் செல்வமே இன்னரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே பரலோகத்தின் செல்வமே இன்னருள் இயேசு போதும் எனக்கு நீரே ஆமென் ஆனந்தம் ஆனந்தமே அள்ளும் பகலிலும் பாடிடுவேன் ஆனந்தம் ஆனந்தமே அள்ளும் பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே இந்த நாளுயிரே இயேசுவே இந்த நாளுயிரே இயேசுவே இந்த நாளுயிரே பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே பெற்ற தாயும் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே வானம் பூமியும் யாவும் மாறிடினும் வாக்கு மாறாதவரே வானம் பூமியும் யாவும் மாறிடினும் வாக்கு மாறாதவரே ஆனந்தமே அள்ளும் பகலிலும் பாடிடுவேன் ஆனந்தமே அள்ளும் பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே இந்த நாளுயிரே இயேசுவே இந்த நாளுயிரே இயேசுவே இந்த நாளுயிரே ஆமென் இயேசுவே இந்த நாளுயிரே இயேசுவே இந்த நாளுயிரே ஆனந்தமா தந்தமே அள்ளும் பகலிலும் ஆமென் ஆனந்தமா தந்தமே அள்ளும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே இந்த நாளுயிரே ஹல்லேலூயா இயேசுவே இந்த நாளுயிரே இயேசுவே இந்த நாளுயிரே இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன் இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்தன் நாமத்தை ஆமென் உம்மை போல் ஒரு தேவன் பூமியில் அறிந்தீர் உயிர் தந்ததை உம்மை போல் ஒரு தேவன் பூமியில் அறிந்தீர் உயிர் தந்ததை ஆனந்தமே அள்ளும் பகலிலும் பாடிடுவேன் ஆனந்தமே அள்ளும் பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே இந்த நாளுயிரே இயேசுவே இந்த நாளுயிரே ஆமென் இயேசுவே இந்த நாளுயிரே இயேசுவே இந்த நாளுயிரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஆண்டவரோடு வாழுகிற வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சியானது ஹல்லேலூயா ஆண்டவரை நோக்கி ஆனந்தமே அள்ளும் பகலிலும் பாடிடுவே ஆனந்தமே
இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த ஆமென், இயேசுவே எந்த ஆமென். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடு, உயிர் தந்ததை வமே நீ எனக்காக. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் ஆமென் உயிர் தந்த ஆமென். ஆண்டவர் நோக்கி ஆனந்த ஆனந்தமே, அள்ளும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே என்ற ஓ ஷபகலரவா, இயேசுவே என்ற நான் ஏமே, இயேசுவே என்ற நான் ஆமென். அந்த அன்புள்ள ஆண்டவரை கரங்களை தட்டி உற்சாகத்தோடு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஹல்லேலூயா. ஓ ஷதரபா கபா தலரபா ரிகபா தலனதரபா ரிவா தலரபா கபதலரபா. எல்லா காலங்கள் கர்த்தருடைய கரங்களிலே. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவன், எதிர்காலம் எல்லாம் நம்முடைய கரங்களில். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ praise the Lord. ஓ ஷயதரமா கபதலரதரபா. hallelujah, praise the Lord. ஆண்டவருக்குள்ள இன்னும் வல்லமையாய் பலப்படணும். காத்திருந்து கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகளை போல் எழும்புவார்கள். ஹல்லேலூயா. இந்த வருடத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில தளர்ந்து போகாமல், இடறி விடாமல், கர்த்தருக்குள்ள வைராக்கியமாய் பலத்தோடு பரிசுத்தத்தோடு தேவ சத்தியத்தை கை கொண்ட பிள்ளைகளாய் நாம் எழும்பி இருக்கணும். கதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உந்தன் சமூகம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் எந்த பலனே, உந்தன் சமூகம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுமே, என்னை நடத்திடுமே, உந்தன் சமூகத்தால் ஆமென் நித்தம் என்னை நடத்திடுமே, நித்தம் என்னை நடத்திடுமே, உந்தன் சமூகம் ஓ ஷலபா. ஆமென். தேவ வல்லமை உந்தன் சமூகம் நம்மை முற்றிலும் நிரப்பும். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஜெபித்து ஜெபித்து கழுகை போல உயர எழும்பிடுவே, ஜெபித்து ஜெபித்து ஓ ஹல்லேலூயா விடுவே, புது பலத்தோ ஆமென் புது எண்ணெயால் நிரப்பிடுவே, புது பலத்தோ ஆமென் புது எண்ணெயால் நிரப்பிடுவே, புது எண்ணெயால் நிரப்பிடுவே, உந்தன் சமூகம் ஓரி காபாந்தரபா ஷலரபா உந்தன் சமூகம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் எந்தனின் பலனே, உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுமே, நித்தம் என்னை உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுமே, நித்தம் என்னை நடத்திடுமே, நித்தம் என்னை நடத்திடுமே, உந்தன் சமூகம் ஆமென் ஆமென். எங்கள் ஆத்மாவின் வாஞ்சை ஹல்லேலூயா. உந்தன் சமூகம் இன்பம், உந்தன் சமூகம் ஆமென் ஆமென் ஆமென். உந்தன்
சமூகம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம். ஹல்லேலூயா. உந்தன் சமூகம் எந்தன் முன்னே என்றும் செல்லட்டுமே. உந்தன் சமூகம் எந்தன் முன்னே என்றும் செல்லட்டுமே. எதிரி வீழ்வான், வெற்றி அடைவேன் தேவனின் சமூகத்தினால். எதிரி வீழ்வான், ஆமென் தேவனின் தேவனின் சமூகத்தினால். உந்தன் சமூகம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் எந்தனின் பலனே. உந்தன் சமூகம் எத்தனை, உந்தன் சமூகம் எந்தனின் பலனே. உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுமே நித்தம் என்னை. ஆமென். உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுமே நித்தம் என்னை நடத்திடுமே. ஓ உந்தன் சமூகம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் எந்தனின் பலனே. உந்தன் சமூகம். Praise the Lord, praise the Lord. ஆமென், 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 ஆமென். சீனாய் மலையில் இறங்கின தேவா என் மீது இறங்கிடுமே. சீனாய் மலையில் ஒவ்வொரு மேல அப்பா ராஜ்யம். ஆமென். அக்கினி மயமாய் என்னை மாற்றும் எழும்பி. ஓ ஷலலமா கபலலலபா ரிக்னமா கலலலலபா ஷலலபா கலலபா. அக்கினி மயமாய். ஆமென். அபிஷேக வல்லமையால எல்லாரையும். ஆமென். அக்கினி மயமாய். ஆமென். எழும்பி பிரகாசிக்க உந்தன் சமூகம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம். சமூகம் எத்தனை இன்பம், உந்தன் சமூகம் எந்தன் இன்பம். உன் சமூகத்தால் சமூகத்தால் நிரப்பிடுமே நித்தம் என்னை. ஆமென், ஆமென். உந்தன் சமூகம். ஆமென். மரித்து போன நிலவரங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்ட. ஆமென், 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 ஆமென். நித்தம் என்னை நடத்திடுமே உந்தன் சமூகம். எல்லா அந்தகாரத்தின் கட்டுகள் எல்லாம் உடையட்டானவரே. ஆமென். உந்தன் சமூகம் இதனின் மகனே. பூமி குலுங்கோ வையகம் அசையும் தேவனின் சமூகத்தினால். பூமி குலுங்கோ. ஆமென். தேவனின் சமூகத்தினால். சாத்தான் சேனை நடுங்கி ஓடும் தேவனின் வருகையினால். சாத்தான் சேனை. ஆமென், ஆமென். எதிராய் போராடுகிற வல்லமைகள்லாம் சாத்தான் சேனை நடுங்கி ஓடும் தேவனின் வருகையினால். சாத்தான் சேனை வருகையினால். தேவனின் வருகையினால். உங்கள் சமூகம். Praise the Lord. Oh உங்கள் சமூகம். Praise the Lord. ஆமென், ஆமென், ஆமென். உங்கள் சமூகத்தால் நிரப்பிடுமே நித்தம் என்னை நடத்திடுமே. உங்கள் சமூகத்தால் நித்தம் என்னை நடத்திடுமே நித்தம் என்னை. Praise the Lord. மனிதனோடு பேசும் வார்த்தைகள். ஆமென், ஆமென், ஆமென். மனிதனோடு வீண் வார்த்தைகளால் அல்ல, தேவனோடு பேசுகிற வாழ்க்கையில. ஆமென். தேவனோடு பேசும் வார்த்தைகள் நன்மைகள் அளித்திடுமே. தேவனோடு நன்மைகள் அளித்திடுமே.
நடத்திடுமே. எத்தனை இன்பம் உந்தன் சமூகம். Praise the Lord. ஆமென். உந்தன் சமூகம். உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுமே. எல்லாரையும் ஆண்டவர் நிரப்புவீராக. யாவினால் நிரப்புவீராக. மாம்சமான ஒவ்வொரு நிரப்புவீராக. நடத்திடுமே நித்தம் என்னை. ஹல்லேலூயா. ஜெபித்து ஜெபித்து கழுகை பரிசுத்த அடைந்து ஓ வல்லமை மேல் வல்லமை பெற்று. ஆமென் ஆமென் ஆமென். ஜெபித்து ஜெபித்து ஓ ஷதரமா தலரமா தபலரமா. ஆமென். ஜெபித்து ஜெபித்து கழுகை போல உயர எழும்பிடுமே. புது பலத்தோ புது கிருபையோ புது எண்ணெயோ. ஆமென். புது பலத்தோ ஆமென் புது எண்ணெயோ நிரப்பிடுமே. புது பலத்தோ ஆமென் நிரப்பிடுமே. புது எண்ணெயால் நிரப்பிடுமே. உந்தன் சமூகம் உந்தன் சமூகம் எத்தனை பலனே. உந்தன் சமூகம். Praise the Lord. ஆமென் 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 ஆமென். சீனாய் மலையில் இறங்கின தேவா என்னை இறங்கிடுமே. சீனாய் மலையில் Praise the Lord. ஆமென். அக்கினிமயமா. ஆமென் 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 ஆமென். அக்கினிமயமா. ஆமென். எழும்பி கேட்போம் ஆண்டவரிடத்துல. அக்கினிமயமா. ஆமென் 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 ஆமென். அக்கினிமயமா என்னை மாற்று. எழும்பி அக்கினிமயமா. ஆமென். எழும்பி எழும்பி பிரகாசிக்க உந்தன் சமூகம். உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுமே. நித்தம் என்னை நடத்திடுமே. Praise the Lord. Praise the Lord. நித்தம் என்னை நடத்திடுமே. உந்தன் சமூகத்தால் நிரப்பிடுமே. நித்தம் என்னை ஆமென். உந்தன் சமூகத்தால் நித்தம் என்னை நடத்திடுமே. நித்தம் என்னை நடத்திடுமே. உந்தன் சமூகம். Praise the Lord. எத்தனை பலனே. உந்தன் சமூகம். Praise the Lord. Praise the Lord. Oh shadaraba shadaraba rikavantalaraba. உந்தன் சமூகம் எத்தனை இன்பம். உந்தன் சமூகம் எத்தனை பலனே. உந்தன் சமூகத்தால் வாஞ்சையோடு எல்லாரும் நித்தம் என்னை உடைய வல்லமையோடு தான் வாழ்ந்த ஆண்டவரே. உந்தன் சமூகத்தால் ஞானத்தோடு உடைய பாதுகாப்போடு ஆவி பலத்தோடு வாழணும். ஆமென். நித்தம் என்னை Praise the Lord. உந்தன் சமூகம் எத்தனை. ஆமென். உந்தன் சமூகம் இல்லனே. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லார் கிருபைக்காய் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ஷலரபா தலரபா. எல்லாரும் அப்படி நாம் எழுதி நின்றவர்களாக. ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை நாம் கனப்படுத்தி தேடி நம் வாழ்வோம் என்றால் அவர் நமக்கு முன்பதாக செல்வார். எதிரிகள் சத்துருக்கள் எல்லாவற்றையும் கர்த்தர்
அவர் மடங்கடிப்பார். ஹல்லேலூயா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த காலவேளை கூட கர்த்தருடைய சமூகத்தை யாரெல்லாம் கனப்படுத்தி ஹல்லேலூயா வாஞ்சையோடு தேடுறோமோ, நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னதாக அவருடைய சமூகம் நம்மை வழிநடத்தி செல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லாமா? உந்தன் சமூகம் இந்தன் முன்னே இல்லோ ஏமே, உந்தன் சமூக ஆமே. எதிரி வீழ்வா வெற்றி அடைவே தேவனின் ஆமே. எதிரி வீழ்வா வெற்றி அடைவே தேவனின் ஆமே. தேவனின் சமூகத்தில் உந்தன் சமூகம் எத்தனை ஆமென். உந்தன் சமூக என்ன நின்பலனே, உந்தன் சமூக ஆமென். என்னனே அப்படியே கர்த்தரை எல்லாரும் வாஞ்சியோடு ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஷவா தலனதரவா ரிகவா தலரவா. கர்த்தரை தேட தேட கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே எந்த இடத்துல இறங்குறதோ அந்த காலத்துக்கு சாத்தானுக்கு அங்கே இடமே இல்லை. ஹல்லேலூயா. பாவத்தின் அதிகாரத்திற்கு, பிசாசின் வல்லமைகளுக்கு, பலவீனப்படுத்துகிற ஆவிகளுக்கு அங்க இடமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. Thank you Holy Spirit. Hallelujah. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்முடைய எல்லாம் இந்த வருஷத்துல புதிதாகணும். நம்முடைய சிந்திக்கிற சிந்தனை, நம்முடைய பேசுகிற விதம், நம்முடைய பார்வைகள், நடக்கைகள் எல்லாமே கிறிஸ்துவ போல மாற முடிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. என்னை மாற்றுமே உம்மை போல, இதயம் மாற்றுமே உம்மை பார்த்திட. சொல்வோம். என்னை மாற்றுமே உம்மை போல, இதயம் மாற்றுமே உம்மை பார்த்திட. கூயவன் நீரே களிமண்ணா, உம் சித்தம் போல் வளையும் இதுவே என் ஜெபம். என்னை மாற்றுமே உம்மை போல, எல்லாரும் ஜெபமாக. இதயம் மாற்றுமே உம்மை ஆமே. என்னை மாற்றுமே உம்மை போல, இதயம் மாற்றுமே உம்மை தீட. கூயவன் நீரே களிமண்ணா, உம் சித்தம் போல் வளையும் இதுவே என் ஜெபம். என்னை மாற்றுமே உம்மை போல,
உம்முடைய சாயலாக இதயம் மாற்றுமே உம்மை பார்த்திட. ஆங்கிலத்தில் change my heart, oh Lord, make it ever true. Change my heart, oh God, may I be like you. You are my potter, I am the clay. Mold me and make me. This is what I pray. என்னை மாற்றுமே உம்மை போல இதயம் மாற்றுமே உம்மை. ஆமென். எல்லா கேடுபானான இதயம் வாழ்க்கை எல்லாம் இந்த வருஷத்துல மாற வேண்டும் என்று ஆண்டவரே உம்முடைய சாயலாயங்களை மாற்றுங்கப்பான். கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சொன்ன யாவும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இதை பார்க்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் தூங்குகிறவர்களாக அல்ல, விழிப்புணர்வுள்ளவர்களாக விழித்தவர்களாக அவருடைய வருகையில பறந்து செல்ல ஆயத்தம் உள்ளவர்களாக ஒரு நாளையும் நம்முடைய வழியில கழிக்காமல் கர்த்தருடைய பரிசுத்தமான பாதையில வாழ்ந்து ஆயத்தப்படுகிற மக்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. இக்கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். இக்கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். இக்கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவயத்மானம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவயத்மானம் வானில் முழங்க தேவாதி தேவனை. ஆமென். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே. ஆமென். வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். வானமும் பூமியும் மாறிடினோம் வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. வானமும் பூமியும் மாறிடினோம் வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. தேவதூதர் பாடல் தோனிக்க தேவன் அவரையே தரிசிப்போமே. தேவதூதர் பாடல் தோனிக்க தேவன் அவரையே தரிசிப்போமே. கால சத்தம் வானில். ஆமென். இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே. ஆமென். கண்ணிமைக்கிற நேரத்துல மறுரூபம் அடைந்து விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம் விண்ணிலே யாவரும். ஆமென். கண்ணீர் கவலை அங்கே இல்லை கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கண்ணீர் கவலை அங்கே இல்லை கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கால சத்தம் வானில். Praise the Lord.
சத்தமானில் ஆமென் இயேசு மகாராஜன் வந்திடுவார். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம். கர்த்தர் அவர் எப்போ வருவார் நமக்கு தெரியாது. தேவனுக்கு பிரியமானதை செய்வோம். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம். கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார். பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார். பரமனோடென்றும் வாழ் ஆமென். கால சத்தமானில் தொனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தமானில் ஆமென் இயேசு மகாராஜனே ஹல்லேலூயா. அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவைய கால வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவைய கால வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தம் வானில் நொடித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் ஆமென் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் நொடித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம் சர்வ லோகத்தின் ராஜா. ஆமென் உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அன்பினாவியே தூய ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளமேங்குதையா வரவேண்டும். நல்லவரே வல்லவரே எங்களுக்குள் அரசாட்சி செய்து எங்களை ஆளுகை செய்தப்பா. நல்லவரே வல்லவரே. ஹல்லேலூயா 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 ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 34-35 வசனத்தை வாசிங்க. ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பேயரினுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் மனநோவாயிருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஏசா அவனுடைய வாழ்க்கை பொறுப்பற்ற வாழ்க்கை. அவன் எப்படிப்பட்டவன் என்பதை நாம் தியானித்திருக்கிறோம்.
அவன் குடும்பத்தினுடைய காரியங்களாம் கவனிக்காமல் அவனுடைய இஷ்டம் போல மனம் போன போக்கில் அலைந்து திரிந்து வேட்டையாடி கண்ட இடங்களில் தங்கி இப்படியாக வாழ்க்கையை அவன் கழிக்கிறவன். 40 வயதாகும் பொழுது யூதர்களுக்கு திருமண வயது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 40 வயது. அந்த காலத்தில் ஏஜ் அதிகம், வயசு அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு திருமண வயசு 40 வயசு தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 80 வயசுலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நடுத்தர வயசு. இன்றைக்கி 80 வயசுலாம் தள்ளாடுற வயசு, அவங்களுக்கு 80 வயசெல்லாம் நடுத்தரமான ஒரு வயசாக இருந்துச்சு. எனவே 40 வயசில் திருமணம் ஆகுது. இவன் திருமணம் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா ஆபிரகாம் விரும்பாத, ஆபிரகாம் தன் மகனுக்கு கானான் தேசத்தில் பெண் எடுக்க விரும்பலை. அதே போல் ஈசாக்கு உடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவரும் கானான் தேசத்தில் இருக்கிற பெண்களை அவர் விரும்பவில்லை. ஆனால் ஏசா பார்த்திங்கன்னா கானான் தேசத்தில் இருக்கிற ஏத்தியர் ராஜ வம்சத்தில் இருக்கிற அந்த பெண்களை என்ன பண்ணுறான்னா அவன் திருமணம் பண்ணுறான். திருமணம் பண்ணின பின்பு வசனம் சொல்கிறது, அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் மனநோவாய் இருந்தார்கள். மிக மனநோவு. என்ன மனநோவுக்கு? அவங்களுக்குள்ள இருக்கிற பெருமை, அகந்தை, கீழ்ப்படியாமை, விக்கிரக சம்மந்தமான காரியங்கள், பழக்க வழக்கங்கள், அவங்க வே ஆஃப் டாக்கிங், பிஹேவிங் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் மிக மனநோவாக இருந்தார்கள் என்று வசனம் இங்கே குறிப்பிடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே கருமையான தேவ ஜனமே, இந்த ஏசா ஏன் அப்படிப்பட்ட பெண்களை திருமணம் செய்தான் என்றால், இவன் அந்த தேசத்தில் இருக்கிற பெண்களை அவன் விரும்பினான். தேவ பயபக்தி இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கல. அவன் வெளிப்புறமான அழகை பார்த்து, அது மாத்திரமல்ல, அவன் வில்லினால் பிழைக்கிறவன். அந்த வில்லுக்கு தேவையான அந்த வில்லு பார்த்திங்கன்னா மரத்தில் செஞ்சு முனையில் மட்டும் வெண்கலம் இல்லைனா இரும்பு அது பொருத்தி அது வச்சுருப்பாங்க அந்த வில்லு அந்த காலத்தில். இந்த ஏத்தியர்கள் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கானான் தேசத்தில் இரும்பு வேலைகள் அதிகமாக செய்கிறவங்களாக இருந்தாங்க. நிறைய ரதங்களை உருவாக்குறது, இரும்பு சம்மந்தமான வேலைகளை செய்கிறது, அப்படி நல்ல டெக்னாலஜியாக அந்த காலத்தில் உலோகங்களை பயன்படுத்துகிறவங்களாக இருந்தாங்க. அதனால் இந்த ஏசா தனக்கு தேவைப்படுகிற வில்லு, இந்த அம்பு, இதெல்லாற்றையும் அங்கேருந்து பெற்றுக்கொண்டான். அப்படியாக இப்படி பழக்கம் ஏற்பட்டு இப்படி அவனுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா தன் தாயிடத்துலையோ தன் தகப்பனிடத்துலையோ கன்சல்ட் பண்ணலை. ஏற்கனவே வாழும் பொழுதே அவங்க அப்பா அம்மா கிட்ட எங்கே போகிறேன் என்ன பண்ணேன்னு சொல்ல மாட்டான். திருமணத்துலேயே என்ன பண்ணுறான், அவனுடைய சொந்த முடிவு, சொந்த சாய்ஸை அவன் எடுத்துன்னு போகிறான். இப்படியாக அந்த தேசத்தினுடைய அசுத்தமான கலாச்சாரம் நிறைந்த பெண்களை அவன் திருமணம் பண்ணுகிறதுனால அவர்கள் வந்த பிறகு ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் மிக மனநோவு உள்ளவர்களாக, கீழ்ப்படியாதவர்களாக அவர்கள் வாழ்கிறதுனால மிக ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் அங்கு ஏற்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே இப்படிப்பட்ட யுத்தம் பண்ணுகிற, அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற அவர்களோடு கூட அவன் சம்பந்தம் கலக்கிறதை நாம் இங்கே வாசிக்க முடிகிறது. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நீங்கள் வாசியுங்கள். என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதாக இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளந்திரியங்கள் மகிழும். இன்றைக்கி கூட நம்முடைய ஃபெலோஷிப் யார்கிட்ட இருக்குதோ அதை வச்சு கர்த்தர் சந்தோஷமும் படுவார், துக்கமும் படுவார். தேவனுடைய பிள்ளைகளுடைய ஃபெலோஷிப், ஐக்கியம் நல்ல ஆவிக்குரியவர்களோடு கூட தான் இருக்கணும். உலக பிரகாரமான கெட்ட பழக்கம் உள்ளவர்களோடு கூட அதிக நேரம் நீங்கள் ஃபெலோஷிப்பாக இருப்பது கர்த்தருக்கு பிரியமானதல்ல. அதான் அங்கே சொல்லப்படுகிறது, உன் இருதயம் ஞானம் உள்ளதாக இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். 23-26 வசனங்கள். 23 வாசிங்க. சத்தியத்தை அதை விற்காதே, அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான்.
ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான். உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள். உன்னை பெற்றவள் மகிழ்வாள். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. இது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார். நம்மளை படைச்ச தகப்பன் நம்மளை பார்த்து சொல்கிறார். அவருடைய இதயம் மகிழத்தக்கதாய் நாம் வாழ வேண்டும். சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே, வித்துடாத. சத்தியத்தை எந்த ஒரு விஷயத்துக்காகவும் உண்மையான வழியை விட்டுடாத. ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. பிரைஸ். அந்த காலத்தில் ஞானம் உபதேசம் புத்தியை வாங்கிறதில்ல. தேவையில்லாத விஷயங்களை தான் மனுஷங்க மண்டையில் ஏற்றிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தருடைய மனம் மகிழாது. நம்முடைய சிந்தனையில் தேவையில்லாத காரியங்களை நம்ம அனுமதிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை சீர்கெட்டு ஸ்பாயில் ஆகிடும். யாரெல்லாம் ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் எல்லாம் அந்த வேத புஸ்தகத்தில் இருக்குது, இதை வாங்குறாங்களோ தகப்பனுடைய உள்ளம் மிகவும் களி கூறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசா யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டான். அவன் ஊதாரித்தனமாக இருப்பான். அவன் தன்னுடைய வாழ்க்கையை அவனே நடத்துறது போல இருப்பான். அவன் எந்த விஷயத்துலையும் யாரையும் கன்சல்ட் பண்ண மாட்டான். அவன் எங்கே போகிறான் எங்கே வரான்னு சொல்லி யாருமே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட கட்டுப்பாடற்ற முரட்டுத்தனமான சுபாவம் உள்ளவர்கள் கடைசியில் அவங்க வாழ்க்கையில் அவர்கள் ஒன்றுமில்லாமல் இருப்பார்கள். ஹல்லேலூயா. எனவே ஏசா என்னென்ன பார்த்தானா, வெளிப்புறமான அப்பியரன்ஸ், தோற்றங்கள், வெளிப்புறமான அழகு மற்றும் தோற்றத்தை அவன் பார்த்தான். இன்னைக்கு கூட நிறைய தேவ ஜனங்கள் அவர்கள் சம்பந்தம் கலக்கும் பொழுது அவர்கள் பார்ப்பது எல்லாமே முதலாவது வெளிப்புறமான தோற்றம் மிக அழகாக இருக்கிறதா, ரெண்டாவது எவ்வளோ சவரன் நகை வருகிறது, அதே போல் எவ்வளவு ரொக்கம் சொல்லுவாங்க, அதாவது எவ்வளோ பணம் அதனால் வருகிறது, அதே போல் எந்த ஜாதி எந்த இனம் இதை பார்ப்பாங்க. அதே போல் தூரமாக கிட்டையா, ஏன்னா தூரம் கொடுத்தா ரொம்ப கஷ்டப்படணும், கிட்டனா அப்பப்போ போய் பார்த்துக்கலாம், கிட்டையா அப்படின்னு அதை பார்க்குறாங்க. இன்னொன்று, எதிர்காலத்தில் நம்மளுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுவாங்களாம், அதையும் பார்க்குறாங்க. ஏன்னா ஆண்டவர்கிட்ட விசுவாசம் இல்லை. ஏன்னா ஆராதிக்கிற ஆண்டவரை பிச்சைக்காரனாக நினைக்கிறாங்க. அதனால் இது எதை பார்க்குறாங்கன்னா, இந்த குடும்பத்தில் நம்ம சம்மந்தம் கலந்தால் இவங்க நமக்கு எதிர்காலத்தில் உதவியாக இருப்பாங்களா, நம்முடைய பிஸ்னஸுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்களா, அதை என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க. ஒன்று, அதே போல் எவ்வளோ படிச்சிருக்கிறாங்க, நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகிற மாதிரி, அதுவும் பெண்களை என்ன பண்ணணும் வேலைக்கு அனுப்புகிறோம், அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு இன்றைக்கி பார்க்குறாங்க. அதே போல் அவங்களுடைய தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று, கர்த்தருக்கு பயந்த ஒரு சம்பந்தமாக அது இருக்கிறதா என்பதை நம்ம கவனிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? நீதிமொழிகள் 31:30 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயப்படுறவங்களா இருந்தால் மற்ற அத்தனையுமே தானாக கர்த்தர் தந்து அந்த வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறாங்களா என்பதை பார்க்காம மற்ற எல்லாத்தையும் பார்த்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை ஃபெயிலியர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே தேவ ஜனமே, சில பேர் திருமணங்களுக்காக ஒரு குளியல் போட்டு வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் குளியல் தான், அது பேப்டிசம் இல்லை, ஞானஸ்தானம் இல்லை. எனவே அப்படி யாராகிலும் எடுத்திருந்தால் தயவுசெய்து மனம் திரும்பிடணும். திருமணத்திற்காக ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரட்சிப்பு இல்லை. அப்படி அது பரலோகம் அங்கீகரிக்காது. கர்த்தருக்குள்ள மனம் திரும்பி ஒருவேளை நீங்கள் தொடர்ந்து கர்த்தரை பின்பற்றுறீங்கன்னா உங்கள் ரட்சிப்பு சரியாக இருக்குதா என்பதை என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. அதே போல் தயவு செய்து ஒருவரும்
திருமணங்களுக்காக கொண்டு வந்து ஞானஸ்நானம் கொடுத்து திருமணம் பண்ணோன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு மட்டரகமான தேவனுடைய சத்தியத்தை விற்கத்தக்கதான ஒரு செயல்கள் நடவடிக்கைகளில் ஒருவரும் நீங்கள் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த ஏசா அவன் ஆபிரகாம் விரும்பாத ஈசாக்கு விரும்பாத, ஆபிரகாமும் பல கலாச்சாரத்துல தான் வந்தார். ஆனால் அவரே என்ன பண்ணுறாருன்னா, இந்த கானானி அசுத்தமான ஜாதிகளில் நாங்கள் சம்பந்தம் கலக்க மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி தவிர்க்கிறார். ஆனால் அவன் பேரன், ஆபிரகாமுடைய பேரன் பார்த்திங்கன்னா ஏசா, அவன் எதை வேண்டாம் என்று சொல்கிறார்களோ அந்த இடத்துல போயிட்டு அவன் சம்பந்தம் கலந்து அவனுடைய குடும்பத்திற்கு மனநோவை, தலைவலியை என்ன பண்ணுறான், அவன் கொண்டு வருகிறத பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-22 வரைக்கும் வாசிங்க. கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் யார்? ரட்சிக்கப்பட்டவங்க. ரட்சிக்கப்பட்டவங்க ஜாக்கிரதையா இருங்க. உலகத்தின் அசுத்தங்களிலிருந்து ரட்சிக்கப்பட்டவங்க நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கன்னு பேதுரு எழுதுகிறார். திரும்பி அவைகளில் சிக்கிக்கொண்டு நீங்கள் அவைகளால் ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை, இந்த பரிசுத்த கட்டளைகளை பிரமாணங்களை விட்டு விலகி அவங்க போவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாய் இருக்கும். நாய் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. ரட்சிக்கப்பட்டவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய சம்பந்தங்கள் ஆவிக்குரிய சம்பந்தங்களோடு தான் காணப்படும். ரட்சிக்கப்படாதவர்கள், ஊதாரிகள், தேவனை மதிக்காதவர்கள், உலக பிரகாரமானவர்கள், இப்படிப்பட்டவர்களோடு கூட நான் சம்பந்தம் கொடுப்பேன், என்னுடைய மகனையோ மகளையோ அவர்களோடு கூட சம்பந்தம் படுத்தி கொடுப்பேன் என்று யாராகிலும் சொல்லுவீர்கள் என்றால் நம்மை குறித்து தான் சொல்லுகிறது. கழுவப்பட்ட பண்ணி கழுவி வச்சாலும் அது திரும்பி என்ன பண்ணுவான், சேத்துல போய் பொருளும் தான் பார்க்குமா. அதுபோல தேவ ஜனமே, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டீர்களோ அந்த சேத்துலேருந்து கர்த்தர் கழுவி வச்சிருக்கிறார். திரும்ப அந்த சேத்துல போயிட்டு பொருள்றதுக்கு புத்தி வரக்கூடாது. அப்படி வரோம்னா நான் திரும்பியும் அந்நியரோடு கூட தான் போய் சம்பந்தம் கலப்பேன் என்று நாம் சொல்லுவோம் என்றால் கழுவப்பட்ட பன்றியை போல இருப்போம். திரும்பியும் சேத்துல பிறகுல பன்றியாக இருப்போம். நாய் தான் கழிந்து போட்டதை திருப்பி என்ன பண்ணோம், அது சாப்பிட பார்க்கும். அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தில் எண்ணத்தில் நாம் இருக்கக்கூடாது. ஒரே ட்ராக், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், பின்னோக்கே நான் ஆமென், பின்னோக்கே நான். அப்படிப்பட்ட எண்ணம் யாருக்குள்ள இருக்கிறதோ திருவந்து எடுக்காத. நாய் தன் கக்கினதை தின்னுகிற மாதிரி தேவனுக்கு பிரியமில்லாத சம்பந்தங்களை ஏற்படுத்தணும் நினைவு இருக்கிறவங்க திருவிருந்தில் கை வைக்கக்கூடாது. விளையாட்டல்ல, கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு புறம்பாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நான் அப்படி வைப்பேன், அவங்கள இது பண்ணுவேன், இதை பண்ணுவேன், பணத்தை பார்த்து சொத்தை பார்த்து அவங்கள சொந்தத்தை பார்த்தெல்லாம் யாரெல்லாம் எந்தெந்த பெற்றோர்கள்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சம்பந்தம் கலக்க நினைக்கிறீர்களோ, அல்லது எந்த பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்பட்டாலும் சபைக்கு வந்தாலும் நீங்கள் அப்படிப்பட்ட சிந்தனையில் இருக்கிறீர்களோ, தயவு செய்து டோன்ட் டச் த லார்ட்ஸ் சப்பர். கர்த்தருடைய சரீரம் என்ன அவ்வளோ குப்பையில் இருக்கிறது, அதை தீட்டுப்படுத்தாத. கர்த்தர் பேசுகிறார், ஜாக்கிரதையாரு. அப்படிப்பட்ட சிந்தனையோடு கூட நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால் நீ ஒரு ஏசாவுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் இல்லை. அதே போல் அப்படிப்பட்ட சிந்தனை உனக்கு இருக்கும் என்றால் உனக்கும் தேவனுடைய சரீரத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அசுத்தப்படுத்தாதே. ஒன்று மனம் திரும்பு, இல்லைன்னா கர்த்தரை விட்டுடு. ரெண்டுத்தில் ஒன்று தான் இருக்கணும். கர்த்தரையும் தேடுறது, கர்த்தருடைய பிரமாணத்து விரோதமாகவும் வாழ்கிறது. இப்படிப்பட்ட 2 வழியில் போகாத. கர்த்தருக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சா நீ அதை விட்டுட்டு
நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து உம்முடைய நடத்துதலின்படி என் வாழ்க்கையை நடத்துங்கப்பான்னு ஒப்பு கொடு. கடவுள் முட்டாள் அல்ல, உன் வாழ்க்கையை குறித்து மேன்மையாய் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் அல்லாஹ். கர்த்தருக்கு தலைவலியை உண்டாக்காத, நீயும் பின்மாறி போவ. ஆகாப் அப்படிதான் பண்ணான். சீதோனியருடைய இளவரசியை போயிட்டு திருமணம் பண்ணி வந்து இஸ்ரவேலை கெடுத்து போட்டான். இஸ்ரவேலை கெட்டு போச்சு. எல்லாத்துக்கும் ஆமா சாமி, ஆமா ஆமான்னு அவனுடைய அந்த சீதோனிய எசபேலுக்கு அவன் பணிந்து போனான். கடைசியில் அவன் சபிக்கப்பட்டவனாய் மாறினான். கர்த்தருக்கு தலைவலியை உண்டாகக்கூடாது. கர்த்தர் மகிழ்ச்சி அடையத்தக்கதாய் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. 27 ஆதியாகமம் 27 5ஆம் வசனத்தை வாசிங்கள். ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடு பேசுகையில் ரெபெக்காள் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனான். அப்பொழுது ரெபெக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து, நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு. ரெபெக்காள் கேட்டு, உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும், ஆனால் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். ரெபெக்காள் என்ன பண்ணாங்களாம்? மூத்த பையன்கிட்ட பேசுகிறத கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஆசீர்வாதத்தை தரேன்ப்பா, நீ போயிட்டு வேட்டையாடி சமைச்சு கொண்டு வா, சாப்பிட்டு ஆசீர்வதிக்கிறேன், இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. எனவே தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். தேவையில்லாமல் ஒட்டு கேட்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? ஒட்டு என்னவோ நம்ம ஒட்டு கேட்டு நம்ம பெரிய ஆளாக நம்ம வந்துடுற மாதிரி நம்ம நினைக்கிறோம். நம்ம யாருடைய விஷயத்தையும் நம்ம ஒட்டு கேட்கணும்னு நமக்கு அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள் சொல்லுகிறது, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை. அவங்க மைண்டே வேற, அவங்க சிந்திக்கிற சிந்தனை மைண்ட் எல்லாமே வேற தான். மாம்ச சிந்தனை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். ஹல்லேலூயா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறாங்க, நம்மளை பற்றி பேசுகிறாங்களா, மற்றவங்கள பற்றி பேசுகிறாங்களா, யாரை பற்றி பேசுகிறாங்க, இதே தான் நிறைய பேர் ஓடுது. நம்மளை பற்றி பேசி என்ன பண்ணுற, நம்மளா அழிச்சிட போகிறாங்களா, இல்லைன்னா நம்மக்கிட்ட நான் கோடியாக இருக்குதா, இவங்ககிட்ட அப்படியே திருடலான்னு சொல்லி ஏதாவது பேசுகிறாங்களா? ஒன்றுமே இல்லை. நம்மக்கிட்டே ஒன்றும் இல்லை, பேசுகிறவங்ககிட்டே ஒன்றும் இல்லை. அதனால் அவங்க பேசுகிறதுலாம் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை பற்றியும் பேசுவாங்க, எல்லாரை பற்றியும் பேசுவாங்க. உலகத்தாருடைய வாய் எதுக்கு இருக்குதுன்னா, யாரையாவது பற்றி பேசினிருக்க தான் இருக்குது. ஆனால் கிறிஸ்தவனுடைய வாய் எதற்கு கொடுக்கப்பட்டதுன்னா, நன்மையானவர்களை மாத்திரம் பேசணும், கர்த்தரை இந்த வாயில் உயர்த்தணும், கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஹல்லேலூயா. இதுக்கு தான் அந்த வாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே உங்கள் காதுகளை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்கள். கேட்கிற விஷயத்தை குறித்து கவனமாக இருங்க. இப்படிப்பட்ட ஒட்டு கேட்குதல், அது இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஹீவ்ஸ் ட்ராப்பிங், அதாவது காதை திரும்ப அப்படியே வைக்குவாங்களாம். சொல்கிறேன், ஒட்டு கேட்குற கருவி போல். அது மாதிரி யார் நம்மளை பற்றி நான் பேசுகிறாங்க, அவங்கள பற்றி நான் பேசுகிறாங்க, அந்த கதையெல்லாம் நம்மளுக்கு அவசியம் இல்லை. நம்மளே எத்தனையோ விஷயத்தில் நம்ம முன்னேறி பரிசுத்தம் அடைந்து பரலோகத்துக்கு போனோம். இன்றைக்கி ஆண்டவர் வந்தார்னா நிறைய பேர் கைவிடப்படுவோம். அதை நம்ம புரிஞ்சிக்கணும். எத்தனையோ சத்தியத்தை நம்ம கைக்கு கொள்ளணும், அதை மனசில் வைக்கணும். அது நான் கதை பேசுகிறாங்க, இது நான் கதை பேசுகிறாங்க, இப்படி நம்ம அதில் நம்முடைய மனதை வைக்கக்கூடாது. நம்ம கதை எப்படி இருக்குது, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம எப்படி பரிசுத்தம் அடையணும், அதில் தான் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? சில பேர் பேசும்போது பொறுமை பேசுனேன், அவங்க கேட்டுருப்பாங்க. என்னமோ பேசுறது இராணுவ ரகசியம், அமெரிக்கா இராணுவ ரகசியம் போல. அது மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அகற்றி போட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் உபதேசம் சொல்லுது பாருங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4 - 9 வசனம் வரைக்கும் வாசிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும். சில பேர் பார்த்தீங்கன்னா சுருங்கி போன மூஞ்சி, இன்னும் என்னை பற்றி பேசுவாங்களோ பண்ணுவாங்களோ, என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 பேர் சேர்ந்து என்ன பேசுகிறாங்களா, என்ன பண்ணுறாங்க, ஏதாவது கோல் மூட்டுறாங்களா, இப்படியே சில பேர் மூஞ்சி சுருங்கி போன மூஞ்சாக இருக்கும். 2 பேர் பேசியிருந்தாங்கன்னா
இவங்க மூஞ்சி சுருங்கி போன மூஞ்சாவே இருக்கும். அதான் வசனம் சொல்ல, ஆட பாவிங்களா, கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். குற்றம் செஞ்சால் தான் அப்படியே பார்க்கணும், ஏதாவது சொல்கிற போகிறாங்க, எதுக்கு அது மாதிரி இருக்கணும்? கர்த்தருக்குள்ளே என்ன பண்ணுங்க, எப்போவுமே சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமா இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ, அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். எப்போ பேசினாலும் அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இதே ஒன்று பேசுவாங்க. இல்லைன்னா ஏதாவது மற்றவங்க பேசுறதை ஒட்டு கேட்டுனே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் டெவலப்மெண்ட்டே இருக்காது. தாங்கள் என்ன செய்யணும், தாங்கள் என்ன பண்ணணும், நம்ம இன்னும் எப்படி ஜெபம் பண்ணலாம், என்ன செய்யலாம். இன்னும் கூட நிறைய நியூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை போட்டுன்னு இருப்பான். அவங்க அப்படி வந்தாங்க, இப்படி அவங்க போனாங்க, அதை செஞ்சாங்க, அப்படி பண்ணாங்க, இது பண்ணாங்க. நம்ம என்ன பண்ண, கட் பண்ணி போட்டுடணும் ஃபோனை. போங்க, உதவாத செய்திகள். அது செய்தியை கூட என்ன பண்ண முடியல, கேட்க முடியல. உதவாத செய்திகளில் தான் போட்டது தான். அதனால் நம்ம இப்படிப்பட்ட குற்றம் பிடிக்கிற, குறை பிடிக்கிற, ஒட்டு கேட்குற, மற்றவங்களுடைய குறைகளை தெரிஞ்சு கொள்ளுகிற, மற்றவங்களை பற்றி எப்பவுமே பேசின்னு இருக்கிற, நான் தான் நீதி, அவங்க கெட்டவங்கன்னு பேசின்னு இருக்கிற, இது மாதிரி சுருங்கி போன வாழ்க்கை, இதெல்லாம் உருப்படவே முடியாது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு ஆண்டவரே நான் ஆசீர்வதிங்கன்னா கடவுள் ஆசீர்வதிக்க மாட்டார். இப்படிப்பட்ட எல்லா கேடுகட்ட எண்ணங்களையும் அகற்றி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம அடுத்து நம்முடைய குடும்பத்தில் கர்த்தருக்காக எல்லாம் இன்னும் நம்ம செய்யலாம். ஹல்லேலூயா. நம்ம இன்னும் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்படலாம், நம்ம இன்னும் எவ்வளோ உயர்ந்து வரலாம் கர்த்தருடைய கிருபையினால். இதை தான் நம்ம கண்ணோக்கமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அம்மா கேட்டது மட்டும் இல்லாமல் யாக்கோபுக்கு ஐடியா வேற கொடுத்து யாக்கோபையும் பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க, 20 வருஷம் ஜெயிலில் போட்டு விட்டாங்க. அதனால் தேவ ஜனமே, இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம் என்று கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனவே யாரெல்லாம் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கலையோ, யாரெல்லாம் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கலையோ, யாரெல்லாம் சாத்தானோடு கூட கூட்டாளிகளாக இருக்கிறாங்களோ, அவங்க தான் பார்த்தீங்கன்னா யார் என்ன பேசுகிறாங்க, யார் நம்மளை எதிராக பேசுகிறாங்க, யாரை பற்றி பேசுகிறாங்க, இதெல்லாம் யார் கண்காணிப்பாங்கன்னா சாத்தானோடு கூட்டாளிகளாக இருக்கிறவங்க தான். தேவனுடைய திட்டத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவங்க, தேவன் எனக்கு திட்டத்தை வச்சிருக்கிறார், நிறைவேற்றுவார், நானும் ஜெபிப்பேன் அப்படின்னு யாராலும் நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. சங்கீதம் 15:3 அதான் சொல்லப்படுத்தான், அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். அல்லேலூயா, பிரைஸ். இப்படியாக நம்முடைய மைண்ட், நம்முடைய வாய், நம்முடைய வார்த்தை, நம்முடைய சிந்தனை எல்லாமே சேஞ்ச் ஆகணும் இந்த வருஷம். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொண்டே இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனவே எல்லாரும் நேசிக்கணும், எல்லாருக்கும் அன்பு செலுத்தணும். யார் என்ன எதிர்த்தாலும் சரி, நம்ம வெறுப்பையும் எதிர்ப்பையும் காண்பிக்க கூடாது. எல்லாரோடு கூட கூடுமானால் யாவரோடு கூட சமாதானமாக இருக்கணும். எல்லாரோடு கூட விக்கிரக சம்மதமான கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகளுக்கு தான் ஒத்து போகக்கூடாது. அதனால தான் சொல்லுது, கூடுமானால்
முடிஞ்ச வரைக்கும் எல்லாரோட என்ன பண்ணுங்க, எப்பவுமே சமாதானமாக இருங்க. தீட்டான விஷயத்தை மட்டும் என்ன பண்ணுங்க, வேறு பிரிஞ்சு வாங்க. மற்றபடி எல்லாரையும் நேசிக்கணும். நம்ம முன்னேற்றமான சிந்தனையுள்ளவர்களாய் மாறணும். இந்த அம்மா யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தை பெற்று கொடுக்குறேன்ற எண்ணத்தில் இவங்க ஒட்டு கேட்டு அதை கொண்டு வந்து சொல்லி பிளான்லாம் போட்டு செஞ்சு கட்சியில் ஆசீர்வாதம் வரத்துக்கு பதிலாக என்ன வந்துருச்சு, சாபம் வந்துடுச்சு. அதனால தான் சொல்கிறேன், இது மாதிரி ஒட்டு கேட்கறது, குசு குசுக்குன்னு பேசிக்கிறது, இது மாதிரி பகைக்கிறது, எதிர்ப்பு பண்ணுறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்துக்கு இல்லை. இதெல்லாம் பண்ணிட்டா நம்ம ரொம்ப பெரிய ஆள் நினைக்கிறாங்க. நம்ம வந்து உயர்ந்து போயிடுவோம். நம்ம பெரிய ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம வந்து அப்படியே அவங்கள பாதுகாத்துட்டோம், இப்படி பண்ணிட்டோம். யார் பேசுறது யார்கிட்டையும் போய் சொல்ல வேணாம். ஃபஸ்ட்டு அதுவே ஃபஸ்ட்டு பிசாசு புத்தி. யாரை பற்றி கெட்டது பேசினாலும் தூக்கின்னு போய் சொல்கிறோம்ல, நம்ம தான் பிசாசுடைய வேலையை நம்ம தான் பார்ப்போம். இதெல்லாம் கட் பண்ணணும். நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம நல்ல அன்பில் நிறைந்து வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இப்படியாக அவங்க ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்னு சொல்லி சாபத்தை தூக்கி வச்சுட்டாங்க யார் மேலே, யாக்கோப் மேலே. அதே மாதிரி நாமும் கூட இப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் ஆசீர்வாதம் வராது, சாபங்கள் வர ஆரம்பிக்கும். எனவே தேவஜனம் இந்த வாழ்க்கையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒழிச்சு போட்டணும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இனிமேல் காதல் என்ன கேட்கணும், வசனம் கேட்கணும், உபதேசம் கேட்கணும், பாடல் பாடணும், இப்படி இருக்கணும். தேவையில்லாத கதைகள் என்ன பண்ணக்கூடாது. அப்படி யாராவது பேச வந்தாங்கன்னா ஏஞ்சி போயிடுங்க, எனக்கு வேலை இருக்குது, எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, நான் கிளம்புறேன்னு எஸ்கேப் ஆகிடுங்க. யாரை பற்றி யார் பேச வந்தாலும் எஸ்கேப் ஆகிடுங்க அந்த இடத்துலேருந்து. அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ். சங்கீதம் 141 4ஆம் வசனத்தை வாசிங்கள். அக்கிரமம் செய்கிற மனுஷரோடே ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதேயும். அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேன். அக்கிரமம் செய்கிற மனுஷரோடே ஆகாமிய கிரியைகள் நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதையும். அவங்க அம்மா பிளான் கொடுக்கும் போது யாக்கோபு ஒரு வார்த்தை கூட சொல்ல, அம்மா இது தப்பு, அப்பாவை ஏமாத்துறது தப்பு, இதெல்லாம் வேணவே வேணாம், தயவு செய்து விட்டுருங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல. அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, சரி சரி ஓகே, அப்படின்னா நான் தொட்டு பார்த்தாருன்னா நான் மாட்டிப்பேனே, என்ன பண்ணுறது அப்படின்றார். சொல்ல பிளானுக்கு தப்புமான்னு சொல்ல, எப்படி இன்னும் எஸ்கேப் ஆகலாம் அதுக்கு பிளான் கொடுங்கன்னு என்ன பண்ணுறார், கேட்குறார். அப்போ யாக்கோபுடைய உள்ளத்தில் அந்த தீ எரிந்து கொண்டிருக்கிறது. நான் தான் பெரிய ஆள் ஆகணும், நான் தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும், நான் தான் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு சொல்லி கடவுளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரே, அதை மறந்துட்டாங்க ரெண்டு பேரும். இப்படியாக தீமை செய்வதற்கு, தீமையான ஆலோசனைக்கு நம்ம இணங்கி போகக்கூடாது. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 10:2 சொல்லப்படுகிறது, அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு. அநியாயமாக வந்த எந்த ஆசீர்வாதமோ ஒன்றுத்துக்கும் உதவாது. நீதிமொழிகள் 10 அதே 22 சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆதியாகமம் 27 8-12 வரைக்கும் வாசிங்க. அவங்க போடுற பிளான் அதில் நீங்கள் ஒரு இடத்துல கூட வாசிக்க முடியாது யாக்கோபு வேணான்னு சொன்னான், தப்புன்னு சொன்னான், இது வேணா விட்டுருங்கன்னு சொன்னான்னு எங்கேயுமே நீங்கள் வாசிக்க முடியாது. அவங்க கொடுக்குற பிளானில் நான் தொட்டு பார்த்து நான் வந்து ஏசா இல்லைன்னு முடியலன்னு சொல்லி அப்பா கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்குறான். அப்போ இன்னும் ஏமாத்துறதுக்கு ஐடியா கேட்குறான், ஏமாத்துறதுக்கு ஆலோசனை கேட்குறான். இப்படியாக தேவ ஜனமே யார் தவறான குறுக்கு வழியில் ஆலோசனை கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு தேவ ஜனம் நோ, அது எவ்வளவு ஆசீர்வாதம் வரட்டும், இந்த குறுக்கு வழியில் எனக்கு வேணாம், இந்த ஏமாத்தி இந்த சீட்டிங் பண்ணி எனக்கு ஆசீர்வாதம் வேணாம். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, நின்று பாருங்க, இந்த சீட்டிங் பண்ணி எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணாம், இதை ஏமாற்றி வருகிற ஆசீர்வாதம் எனக்கு வேணாம், நீ சொல்கிற அந்த குறுக்கு வழியான ஐடியா எனக்கு கட்டாயமாக வேணாம் அப்படின்னு யாரெல்லாம் நிற்கிறீங்களோ அப்போ தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் நாம் நிற்க முடியும். ஹல்லேலூயா. அப்படி நிற்கும் போது தான் கர்த்தர் அடுத்தடுத்து நன்மைகளை நமக்கு தேவன் கொண்டு வர வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் அல்லாஹ். யாரெல்லாம் திருமணத்துக்கு அதை கேட்டு வாங்க, இதை கேட்டு வாங்க, அப்படி வாங்க,
என்னப்பா நீ சும்மா இருக்கிறே அப்படின்னு சொல்லுவான். நீ சொல்லலாம், அந்த பிச்சைக்காரத்தனம் எனக்கு வேண்டாம், அந்த குறுக்கு வழியில் வர ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம். கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஹல்லேலூயா. நான் எந்த பொண்ணு வீட்டிலையும் போயிட்டு நான் பிச்சை எடுக்க மாட்டேன். நான் ஆம்பளை, கர்த்தர் எனக்கு திறமை கொடுத்துருக்கிறார், என் மேலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு, நீ தயவு செய்து அமைதியாரு அப்படின்னு சொல்லணும். இப்படி தான் நிறைய விஷயத்தில் கூட இருக்கிறவங்க நம்மளை குறுக்கு வழியில் அதை கேட்டு வாங்க, அப்படி கேட்டு வாங்க, இப்படி கேட்டு வாங்கணுவான். பொம்பளையா நம்ம ஆம்பளை, நம்ம தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவர். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதே போல் நிறைய பேர் கட்சிக்காரங்களை பிடிச்சிக்கின்னு ஊரை சுற்றிக்கின்னு வந்துக்கின்னு ஒரு போஸ்டிங்கை வாங்கிக்கின்னு அதில் ஏதாவது ஒரு குறுக்கு வழியில் ஏமாற்றி அப்படி வெறிய ஆளாகலாம்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் குறுக்கு வழி. அந்த பொலிட்டிக்ஸில், அந்த கட்சிகளில் இந்த உதவாத அநியாயக்காரங்களோட கூட ஒருத்தரும் கூட்டணியெல்லாம் வைக்கக்கூடாது. அது எந்த கட்சியாக சரி, இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல, நான் எந்த விதமான கட்சிக்காரங்க கூட சேர்ந்துக்கின்னு அப்படிப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய வேலைகளை செய்யுங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஈசாக்கு அப்படி தான் இருந்தான். அவனை கடவுள் ராஜாக்களுக்கு மேலே மாற்றலையா? ராஜாவை கை காலில் விழுந்து பிடிச்சிங்கன்னா ராஜாவானா ஈசாக்கு அவன் ஜெபம் பண்ணான், வேலையை செஞ்சான், விசுவாசம் வச்சான், ராஜாக்களுக்கு மேலாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். அந்த விசுவாசம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. இந்த குறுக்கு வழியில் போயிட்டு ஏமாற்றி நம்ம செய்கிற அப்படிப்பட்ட மற்ற மனுஷங்க செய்வான், அவனை போல் நம்ம செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அதே போல் ஏமாற்றி பொய் சொல்லி அப்படிப்பட்ட உருட்டல் மாற்றலான காரியங்களை செஞ்சு இந்த நன்மையை பெற்றுடணும், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் அதெல்லாம் சேஞ்ச் ஆகணும். கிறிஸ்தவன் சொல்லுங்க, நீங்கள் அரசாங்கம் சலுகை கொடுக்க மாட்டேன், அப்படி பண்ண மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லுவான். நீங்கள் சொல்லுங்கள், நான் கிறிஸ்தவன், நான் தேவனுடைய பிள்ளை, என் பேர் இதுதான், நான் தேவனுடைய உரிமை பெற்ற பிள்ளைன்னு சொல்லுங்கள். எதுக்கு நம்ம ஏமாற்றணும் அரசாங்கத்தை கூட? அரசாங்கம் சொல்லுவான், இந்த பேரை மாற்றிடுறியா, உனக்கு நான் தரவே மாட்டேன்வான். நீ சொல்லு, நீ பிசிலேயே போடு, நாங்கள் எல்லாரும் முன்னேறுங்கிறோம், நீயே என்னை முன்னேற்றம் அடைகிறேன்னு சொல்கிற, அப்புறம் நான் என்ன வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்ட நான் எதுக்கு சொல்லணும்? அப்படி நம்ம என்ன பண்ணணும்? தைரியமாக இருக்கணும். உனக்கு சலுகை கிடையாது, அது கிடையாதுன்னா நீ சொல்லு, நீ சலுகை கொடுக்கலான்னு சொல்லி ஒத்தாசை வரும் பருந்துகள் நேராக வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு, எல்லாரும் சொல்லுங்க, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம யாருக்கும் அடி பணிஞ்சு நம்ம போகிற ஜனம் அல்ல. நம்ம எந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் தவறான வழியில் போகிற ஜனம் அல்ல, ஏமாற்றி போகிற ஜனம் அல்ல. நம்ம ராஜாவின் ஜெயகம்பீரமான பிள்ளைகள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம மைண்டை சேஞ்ச் பண்ணணும். இதுதான் சத்தியம். இது எல்லாமே தான் சத்தியம். சத்தியத்தில் நடக்க 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 தான் கடவுள் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எனவே கருமையான தேவ ஜனமே, ஆதியாகமம் 27:13 அவர் சொல்றாரு, அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு. ஆனா ஒண்ணே ஒன்று புரியுது, சாபம் வரப்போகுது. என்ன வரப்போகுது? இது மாதிரி பண்ணா சாபம் வரப்போகுதுன்னு பயம் இருக்குது. ஆனா பிளானை சேஞ்ச் பண்ணல. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, உன் மேல வருகிற சாபம் என்ன சாபம் தெரியுமா? 20 வருஷம் பையனை பார்க்க முடியாத சாபம். எத்தனை வருஷம்? 20 வருஷம் பெத்த பிள்ளைய மூஞ்ச பார்க்க முடியாத ஒரு சாபம் அந்த அம்மாவுக்கு, ரெபேக்காளுக்கு வந்துச்சு. எனவே தேவச்சனமே, இன்னைக்குள்ள நிறைய பேர் இப்படிப்பட்ட விஷயத்துல சாபம் வரும் தெரிஞ்சாலும் தைரியமா செய்யறாங்க. அசுத்தத்தோடு கூட தேவனுடைய பந்தியில் நிறைய பேர் பங்கேற்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றணும். சினிமா நாடகங்களை பார்த்துக்கின்னு, கெட்ட பழக்க வழக்கங்களை செஞ்சுக்கின்னு, சரியாக ஒழுங்காக ஆராதனையில் வாரத்தில் 2 மணி நேரத்தை கூட கடவுளுக்கு கொடுக்க முடியாமல் பெரிய வேலை. இப்போ ஈரான் அமெரிக்க யுத்தத்தில் வந்து பங்கேற்கிறாங்க. 24 hours டியூட்டி அவங்களுக்கு. அந்த ஜெட் எடுத்துக்கின்னு, அந்த இதெல்லாம் ராக்கெட் லான்ச்சர்லாம் ஆப்ரேட் பண்ணிக்கின்னு, எப்போ எதிரி வருவான்னு சொல்லி பார்க்குற வேலை பண்ணுறாங்க. அதனால 2 மணி நேரம் கூட ஆராதனையில் வாரத்தில் கொடுக்க முடியல. அப்படிலாம் இருந்துக்கின்னு கசப்பு, வெறுப்பு, பகை, கோபம்
1008 குப்பையை உள்ளத்தில் வச்சுக்கின்னு உலக பிரகாரமான ஆசை, எதை பார்த்தாலும் ஐயோ எனக்கு இது வரலையே அப்படின்ற உலக ஆசைகளோடு அதை பின்பற்றி ரகசிய குற்றம் கூற வேசித்தன, விபச்சாரம், இன்னும் பல விதமான செல்ஃபோன்ஸில் அசுத்தமான காரியங்கள், நிறைய விதமான கள்ள உறவுகள், இப்படிலாம் வாழ்ந்துக்கின்னு எல்லாமே பண்ணிக்கின்னு நான் ஆண்டவருடைய பாடலை நினைவு கூறுகிறேன், நான் திருவிருந்திற்கு வந்திருக்கிறேன், இதெல்லாம் செய்கிறது ஓப்லஸான காரியம். அன்றைக்கி சாபம் வரும்னு தெரிஞ்சும் ப்ரொசீட் பண்ணுறாங்க பிளானை. பரவாயில்ல போ போ வரட்டும், அந்த சாபம் ஏமால வரட்டும்ன்றாங்க அந்த அம்மா. அது மாதிரி சாபம் வரும்னு தெரிஞ்சிருந்தோம் துணிகரமாக என்ன பண்ணுறோம், கர்த்தருடைய பந்தியில் பங்கேற்பது. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. தானியேல் 5:22 கர்த்தருடைய ஆலயத்தின் பாத்திரத்தை தவறான வழியில் யூஸ் பண்ணலாம். நேபுகாத்நேச்சார் பையன் அந்த பாத்திரத்தை தவறான வகையில் தொட்டு யூஸ் பண்ணலாம். கடவுள் அன்னைக்கு நைட்டே அவனுக்கு நியாயத்தீர்ப்பை கர்த்தர் எழுதிட்டார். தேவனுடைய அப்பத்தையும் ரசத்தையும் தொடுறதுக்கு முன்னாடி ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவனுடைய நியாயத்தீர்ப்பு இறங்கும். அதனால் தேவ ஜனமே, நீங்கள் அதை கேர்லெஸ்ஸாக எடுக்காதீங்க. 1 சாமுவேல் 3:13 ஏலியின் குமாரனை குறித்து சொல்லப்படுகிறது. உன் குமாரன் மேல் சாபத்தை வரப்பண்ணுவதை நீ அறிந்திருந்தும் நீ அதை தடுக்க மறந்துட்டேன்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். எனவே இப்படிப்பட்ட தண்டனை இருக்குது, சாபம் வரும், நம்ம செய்கிறதெல்லாம் தவறுன்னு தெரிஞ்சு கர்த்தருடைய பந்தியில் துணிகரமாக நாம் பங்கேற்கக்கூடாது. அதை நம்ம மாற்றி அமைக்கணும். ஒருவேளை சிறு சிறு குற்றம் குறைகள் இருக்கும் என்றால், ஆண்டவரே இதோடு என் வாழ்க்கையில் என் வீட்டை விட்டு என் வாழ்க்கையை விட்டு அதை நான் போய் தூக்கி எறிகிறேன், அகற்றி போடுகிறேன் என்று ஒப்புரவாகிட்டு என்ன பண்ணலாம், மனம் கசந்து ஒரு நல்ல மனம் திரும்புதலோடு எடுக்கலாமே தவிர மற்ற துணிகரமாக நாம் தேவனுடைய பந்தியில் நாம் பங்கேற்க கூடாது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, எனவே இப்படியாக அந்த காலத்தில் 20 வருஷங்கள் அவர்கள் அந்த சாபங்கள் அவர்கள் மேலே தங்கினது. இன்னைக்கு கூட நாம் சபிக்கப்பட அல்ல, நம்மளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த வாஞ்சையா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆயத்தப்படுவோம். தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. சத்தியத்தில் நடப்போம். கர்த்தருடைய வருகையில் ஆயத்தப்பட்டு நம்ம பறந்து செல்லுவோம். எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா.